அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல். ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2023 பிசி தேர்வுக்குண்டான ஃபைனல் ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எவ்வளவு கட் ஆஃப் கேட்டகரி வைஸ் எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்கன்றதை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது ஃபயர்மேனுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்க, ஜெயில் வார்டனுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்க, டிஎஸ்பிக்கு எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்க, ஏஆருக்கு எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்கன்றதை நம்ம டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்மேனில் வந்து மேல் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுவாங்க. இதில் வந்து ஜிடிக்கு 89 வந்து கட் ஆஃப் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அதே போல் பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 87 கட் ஆஃப் வச்சுருக்காங்க மேலுக்கு. பிசி முஸ்லீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 கட் ஆஃப் வச்சுருக்காங்க. எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 88 வச்சுருக்காங்க. எஸ்சிக்கு 87, எஸ்சிஏக்கு 84, எஸ்டிக்கு 86ன்ற மாதிரி கட் ஆஃப் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஜென்ரலில் வரக்கூடிய பிஎஸ்டிஎம்க்கு. ஓகேங்களா. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்கன்றதை செக் பண்ணிக்கோங்க கேட்டகரி வைஸ். ஓகேங்களா. அதே போல் ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்கான்றதை பார்த்துக்கோங்க. எக்ஸிக்யூட்டிவ் வார்டுக்கும் மினிஸ்ட்ரியல் வார்டுக்கும் எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்கான்றதை டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ், அதாவது டிஎஸ்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த இயர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்கன்றதை டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 86 கட் ஆஃப் வச்சுருக்காங்க டிஎஸ்பிக்கு. ஓகேங்களா. அதே போல் பிசிக்கு வந்து 84 கட் ஆஃபும், பிசி முஸ்லீமுக்கு 75, எம்பிசிக்கு வந்து 85 கட் ஆஃப் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதை விட ஓரளவுக்கு குறைவாக தான் வந்து கட் ஆஃப் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா வந்து இதில் ஃபிசிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சரியாக பண்ணாமல் போயிட்டாங்க. அதாவது ரிசல்ட் ரிலீஸ் ஆன ஒரு 1 மந்த் கேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் வச்சதுனால அந்த 24, அதாவது ஃபிசிக்கல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 24 out of 24 வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு ஈவெண்ட்டுக்கும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ஈவெண்ட் நடக்கும். ஓகேங்களா. நீங்கள் 3 ஈவெண்ட் வந்து செலக்ட் பண்ணி வந்து நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணலாம். அதில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கயிறு ஏற முடியாமல் போயிருக்கும், லாங் ஜம்ப் வந்து பண்ண முடியாமல் போயிருக்கும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டாருக்கும் உங்களுக்கு 4 மார்க் மைனஸ் ஆகுது இல்லையா. ஸோ அதனால் வந்து ஓவராலில் ஃபிசிக்கல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருக்கு. ரிட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 கொஷின், அதில் வந்து கொஷின் வந்து ஈஸியாக இருந்தது, பட் ஓரளவுக்கு மாடரேட்டாக இருந்தது. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 60+ தான் எடுத்திருப்பாங்க. கட் ஆஃபே வந்து பார்த்தீங்கன்னா 59 கால்குலேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 58, 57, 6 இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஓகேங்களா. இது எல்லாருக்குமே தெரியும். பட் வந்து அந்த ஃபிசிக்கலுக்கு வந்து நீங்கள் ரிசல்ட்டை போயிட்டு அட்டன் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஓவரால் வரையே நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதே போல் இந்த அளவுக்கு எம்பிசிக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 85 கட் ஆஃப் வந்துருக்கிறது வந்து இந்த இடத்துல ஃபிசிக்கல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருக்குன்றது நமக்கு தெரிய வருது. புரியுதுங்களா. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ 2024 to 2025 இந்த இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வருது. அப்படிங்கும்போது ஃபிசிக்கலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க கூடவே. இப்போ வந்து நீங்கள் இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இப்போலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்கு வந்து நீங்கள் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 ஹவரும், ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவரும் பார்த்தீங்கன்னா சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடைசியில் நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் போகும்போது உங்களுக்கு அந்த டைமில் ஃபுல் ஃப்ளெஜராக வந்து ஃபிசிக்கல் பண்ணும்போது உங்களால் 24 out of 24 வந்து எடுக்க முடியும் கம்மிங் 2025. ஓகேங்களா. ஸோ இது எல்லாருக்குமே தெரிய விஷயம் தான். ஸோ அதனால் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கல் தான் இந்த இடத்துல ப்ளே பண்ணியிருக்கிறதுனால, அதாவது ஒரு 65 எடுத்த ஸ்டூடெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் சிங்கிள் சார் அடிச்சார்னா 4 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிறாரு. அப்படி இருக்கும்போது 61 மதிப்பெண் எடுத்துருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருக்க போகிறாரு. சொல்லக்கூடியது புரியுன்னு நினைக்கிறேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 84 கட் ஆஃப் வச்சுருக்காங்க, எஸ்சிஏக்கு 81 கட் ஆஃப், எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 83 கட் ஆஃப் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதே போல் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்போர்ட்ஸுக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்கன்றதும், அதே போல் வார்கோட்டாக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதே போல் மினிஸ்ட்ரியல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்கன்றதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் வார்டனுக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம், நான் பிஎஸ்டிஎம் ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா மேல். ஸோ ஜிடிக்கு வந்து பிஎஸ்டிஎம்க்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் இது. ஓகேங்களா. ஸோ ஜென்ரலுக்கு வந்து 89, பிசிக்கு வந்து 88, பிசி முஸ்லீமுக்கு 85, எம்பிசிக்கு 88, எஸ்சிக்கு வந்து 88, எஸ்சிஏக்கு 84, எஸ்டிக்கு 88. ஓகேங்களா. ஸோ ஜெயில் வார்டனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் தான் வந்திருக்கு. 84 to 89ன்ற மாதிரி வந்திருக்கு. அதே போல் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கும் என்ன கட் ஆஃப்ன்றதை டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் வார்டனில் 84, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் இருக்கிறவங்களுக்கு 84. ஸோ ஃபீமேலுக்கு வந்து மேலுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் எவ்வளோ வந்து கட் ஆஃப் வச்சுருக்கான்னு பார்த்துக்கோங்க. வார்ட் கோட்டாவுக்கு எவ்வளோ வச்சுருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் இருக்கிறவங்களுக்கு ஜிடியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 84 ஜெயில் வார்டனுக்கு ஃபீமேலுக்கு. அதே போல் பிசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 83 வச்சுருக்காங்க கட் ஆஃப். எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ ஃபைனலாக வந்து என்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட் ஆஃப் வந்துருக்குன்னு பாருங்கள். ஃபீமேலுக்கு 84 வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து ஏஆர். ஸோ வந்து ஏஆருக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஃபுல்லாகவே ஃபீமேலுக்கு வந்து ஃபீமேலுக்கு மட்டும்தான் வந்து போஸ்டிங் ஒதுக்கியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஜிடிக்கு வந்து 75. ஓகேங்களா. ஜிடிக்கு வந்து 75 வச்சுருக்காங்க. அதே போல் பிசிக்கு வந்து 70 வந்து வச்சுருக்காங்க. பிசி முஸ்லீமுக்கு 51. அதாவது ஏஆரில் ஃபீமேலுக்கு மட்டும். ஓகேங்களா. ஸோ எம்பிசிக்கு வந்து 72. என்பிசிக்கு வந்து 72. எஸ்சிக்கு வந்து 70. எஸ்சிஏக்கு 65. எஸ்சிஏக்கு 65. எஸ்டிக்கு 66. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்துருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. வீடியோ கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கிறத நீங்களே செக் பண்ணிக்கோங்க. அதே போல் பிஎஸ்டிஎம் நான் பிஎஸ்டிஎம் ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. வார்டு கோட்டாவுக்கு வந்து எவ்வளோ வச்சுருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அதே போல் மினிஸ்ட்ரியல் வார்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஸோ கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்து இந்த பதிவு மூலிமா ஷேர் பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு நம்புகிறோம். நீங்கள் ரிசல்ட் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டிஎன்யூஎஸ்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் இருக்குது. அதை டச் பண்ணி டேரக்ட் பேஜுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அது கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிரேட் 2 போலீஸில் கட் ஆஃப் மற்றும் ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இது பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்களோட ஹால் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய நம்பரை போட்டு நீங்கள் ரிசல்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் வந்து ஓவரால் வரலை அப்படிங்கக்கூடியவங்க 2025 வந்து திரும்ப வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ 5500க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வருவதற்கு 100% வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து அடுத்து வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் வாய்ப்பை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிற மாதிரி. ஸோ அதனால் வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ பதிவு மூலிமா உங்களுக்கு கட் ஆஃப் பற்றின எந்த ஒரு டவுட்ஸும் இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். நன்றி.